நவீன கால குழப்பங்கள்லே மக்களை பெரிதும் பாதிக்கக்கூடிய குழப்பம் என்றால் இந்த டிஸ்ட்ராக்ஷன் கல்ச்சர் என்று சொல்லலாங்க. அது கவன சிதறல் கலாச்சாரம் என்று சொல்லலாம். பெரும்பாலும் இது எல்லா வகையான மக்களையும் ஒவ்வொரு விதத்தில் பாதிக்குது என்று சொல்லலாம். அல் குர்ஆனும் சுன்னாவும் எப்படி இதற்கு மறுப்பு கொடுக்கிறது, இந்த கல்ச்சருடைய தாக்கங்கள் என்ன, அபாயங்கள் என்ன என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த கவனச்சிதறல் கலாச்சாரம் என்பது பார்த்திங்கன்னா மக்களுடைய கவனத்தை தொடர்ந்து பிடுங்குவது. இது எதற்காக வேணால் இருக்கலாம், லாபம் சம்பாதிக்கிறதுக்காக கூட இருக்கலாம். இன்றைக்கி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே இதை நோக்கி தான் இயங்குது இல்லைங்களா. அவனை ஆழமாக சிந்தனை செய்வது, இபாதத் செய்வது, பொறுப்புணர்வோடு இருப்பது, மறுமை உணர்வோடு இருப்பது, இதிலிருந்து என்ன செய்யுது, அவனுடைய கவனத்தை தொடர்ந்து தூரமாக்கக்கூடிய கல்ச்சர் தான் இது. எல்லாமே திட்டமிட்டப்பட்ட ஒரு விதிமுறை என்றே சொல்லலாம். நவீன வாழ்க்கை முறையெல்லாம் திட்டமிடப்பட்டு செய்யப்படுது. இது ஒரு தனிப்பட்ட பழக்க வழக்கம்லாம் கிடையாதுங்க. முழு சமூகத்தையே இயக்கக்கூடிய ஒரு அமைப்பு, சிஸ்டம் என்றே சொல்லலாம். இது எப்படிலாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் ஸ்டிமுலேஷனால் நடக்குது. அதாவது இடைவிடாத தூண்டுதல் சொல்லுவாங்க. நோட்டிஃபிகேஷன் நம்ம ஃபோனில் வர்றது, ஸ்க்ரோலிங் பண்ணிகிட்டே இருக்கிறது தொடர்ந்து ஃபோனை, மேலும் வீடியோக்கள், குறும் செய்திகள். எந்த அளவுக்கு என்றால் மனசு அமைதியாகவே இருக்க முடியாத நிலையில் எப்பவுமே ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் ஒரு தளத்திலே வைத்திருக்குது. அடுத்தது பிஸி என்ற மாயையை ஏற்படுது. இப்போதும் எதோ செஞ்சுக்கினே ஏற்படுது. ஆனால் எதுவும் அர்த்தமுள்ளதாக செய்ய மாட்டார். நாங்கள் எல்லாம் செயலில் இருக்கிறோன்னு சொல்லுவார், ஆனால் முன்னேற மாட்டார் பெரும்பாலும். இதனால் ஏற்படக்கூடிய அபாயங்கள் என்னென்னு பார்த்தா, எதெல்லாம் சீரியஸான விஷயமோ அதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு தவிர்ப்பாங்க மக்கள். மரணத்தை பற்றி சிந்திக்க மாட்டாங்க, மறுமையை பற்றி சிந்திக்க மாட்டாங்க, தாங்கள் செய்யக்கூடிய பாவத்தை நினைத்து சுய பரிசோதனை செய்ய மாட்டாங்க, பொறுப்பு உணர்வுலேருந்து விலகுவாங்க. இவை எல்லாம் நெகட்டிவ் என்று தவிர்க்கப்படுது. ஸோ இந்த கவனச்சிதறல் பண்பாடு இதனுடைய முக்கிய அம்சங்கள் என்ன பார்த்திங்கன்னா, ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கை, ஒரு ஆழமான வாசிப்பு இருக்காது அவங்கக்கிட்ட, ஒரு நீண்ட கவனம் எதுலேயுமே செலுத்த மாட்டாங்க, சிந்தனைக்கு இடமே கொடுக்க மாட்டாங்க. தௌபா என்று எடுத்துக்கொண்டால் பிறகு தௌபா செஞ்சுக்கலாம், இன்னும் நிறைய நேரம் இருக்குது, எனக்கு என்ன வயசாகிடுச்சு அப்படின்ற மைண்ட் செட்டு. ஆனால் நேரம் குறைஞ்சிக்கிட்டே வருது, மரணம் நெருங்கிட்டே வருது என்பதை இவர்கள் கணக்கில் கொள்ள மாட்டார்கள். ஒரு கஃப்லாலே இருப்பாங்க, பொடுபோக்கு தன்மையிலே இருப்பாங்க. இபாதத்தில் கவனம் செலுத்த மாட்டாங்க. தொழுகையில் மனம் ஒரு அலைஞ்சிக்கிட்டே இருக்கும், இங்கேயும் அங்கேயும் ஒரு ஸ்டாண்டர்டாக கான்ஷியஸாக இருக்காது. குரானை ஓதிக்கிட்டே இருப்பாங்கன்னா சிந்திக்கவே மாட்டாங்க அது குரான் என்ன சொல்லுதுன்னு. உடல் ஒரே இடத்துல தான் இருக்கும், ஆனால் உள்ளம் அங்கெங்கன்னு போயிட்டு வந்துடும். குரானில் இதற்கான சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கஃப்லா என்று சொல்லலாம், பொடுபோக்குத்தனம் என்று சொல்லுவாங்க. உண்மை தெரிந்தும் அதை பற்றி கவலைப்படாமல் இருப்பது, எந்த ஸ்டெப்ஸும் எடுக்காமல் இருப்பது. மனிதர்கள் 2 நியமத்துகளை வீணாக்குகிறாங்கன்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு நேரம். கவன சிதறல் இந்த 2ஐயும் பறிக்கிறது என்று சொல்லலாம். ஆரோக்கியத்தையும் பறிக்குது, ஓய்வு நேரத்தையும் பறிக்குது. நவீன காலத்தில் இந்த கவன சிதறல் ஒரு பிஸ்னஸாக ஆக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா. நீர் இயால் அவங்க எழுதின ஹூக் என்ற புக்கை படித்தா நமக்கு நல்லா புரியும் எந்த அளவுக்கு இந்த டிஜிட்டல் வாழ்க்கை நம்மளை கவன சிதறலில் கொண்டு போகுது. அதை கொண்டு எப்படி ஒரு பெரிய பிஸ்னஸே நடக்குது, நம்ம கவனத்தை வச்சு தான் அவங்க பிஸ்னஸே பண்ணுறாங்கன்றது. தொழுகைக்கு முன்னாடி மொபைலு, தொழுகை முடிச்சிட்டவொடனே மொபைலு, குரான் ஓதுறது கிடையாது. ஆப்புகள் இருந்தாலும் தொடர்ச்சியாக சீரியல் பார்க்குறது, ரீல்ஸ் பார்க்குறது, ஷார்ட்ஸ் பார்க்குறது, த்ரெட்ஸ் பார்க்குறது, ஒரு எபிசோடு மட்டும் பல மணி நேரம் பார்த்து கொண்டே இருப்பது. கொஞ்சம் தனியாக உட்காந்து எதையுமே சிந்திக்கிறது இல்லை ஆழமாக. யாருக்குங்க பலன் இந்த கவனச்சிதறல்னால? உங்களுக்கு தான் நஷ்டம். ஷைத்தானுக்கு நல்ல பலன் இருக்குது. உங்கள் நப்ஸு உங்கள் பேச்சை கேட்டுட்டு ஆடும். அநியாயக்கார அமைப்புகளுக்கு நல்ல லாபம் உங்களால். ஏன்னா சிந்திக்காத மனுஷன் கேள்வி கேட்க மாட்டான், எப்போவுமே அமைதியாக இருப்பான், யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டே இருப்பான். கவனம் இல்லாத ஒரு மனுஷன் எதுக்குமே எதிர்ப்பு காட்ட மாட்டான், எந்த கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி. மறுமையை மறந்த மனிதன் எளிதாக எல்லாத்துக்கும் கட்டுப்படுவான், எல்லாத்துக்கும் அடிமையாகிடுவான். இது ஏன் ஆபத்தானது என்று பார்த்தீங்கன்னா, இது வெளிப்படையான பாவம் கிடையாது, மாறாக மெதுவாக ஈமானை சிதைத்து கொண்டே வரும். ஸோ ஒரே வரியில் சொல்லணும்னா, கவனச்சிதறல் பண்பாடு என்பது, இந்த கல்ச்சர் என்பது மனிதனை பாவத்தில் அல்ல, அல்லாஹ்வை மறப்பதில் வைத்திருக்கும் நவீன யுக்தி என்று சொல்லலாம். சூரத்துல் அன்பியாவுடைய முதல் ஆயத்து படித்து பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. இதற்கு ஒரு மறுப்பு கொடுக்குது என்றே சொல்லலாம். இக்குதரபலின்னாசி இசாபுஹும் வஹும் ஃபி கஃப்லத்தின் மோரைதோன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். மனிதர்களுடைய கணக்கெடுப்பு நெருங்கி விட்டது, ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அலட்சியத்தில் மூழ்கி அதிலிருந்து பொடுபோக்கு உள்ளவர்களாக ஆகியிருக்காங்க. அதை புறக்கணித்து பாராமுகமாக இருக்கிறாங்க இந்த மறுமையுடைய விசாரணையை இவர்கள். இன்றைக்கி பார்க்கலாம் இல்லைங்களா, மரணத்தையும் மறந்துடுறான், மறுமை கணக்கையும் வாழ்க்கையும் மறந்துடுறான். ட்ரெண்டிங்லேயே என்ன செய்கிறான், மனுஷன் பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறான். எப்போ பார்த்தாலும் ஸ்க்ரோலிங் பண்ணிகிட்டு இருக்கிறது,
சிந்தனை, தௌபா இது எல்லாத்தையும் மறந்துடுறது. அறிவு இருந்தும் கவனம் என்ன செய்யப்படுது? திட்டமிட்டு சிதறடிக்கப்படுது. மேலும் தர்ஹும் யாக்குலு வயத்தமத்தஉ வயுல்ஹிஹிமுல் அம்லு ஃபசௌஃப யஅலமூன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இம்மையில் தங்களுடைய விருப்பம் போல் சாப்பிட்டு கொண்டு சுகம் அனுபவித்து கொண்டு இருக்க அவர்களை விட்டு விடுவீராக. அவர்களுடைய வீணான ஆசைகள் மறுமையிலிருந்தும் அவர்களை பராக்காக்கி விட்டுச்சு. இதன் பலனை பின்னர் அவர்கள் நன்கறிந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் வார்னிங் பண்ணுறான் பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆயத்து. ஸோ பொழுதுபோக்கு வாழ்க்கையின் இலக்காக மாற்றப்பட்டுருச்சு இப்போ எல்லாருக்கும். இப்போது அனுபவி என்ற மனநிலை மறுமையை மறக்க செய்கிறது. இன்னும் நிறைய நேரம் இருக்குது நமக்கு என்று தௌபாவை தள்ளி வைப்பது, இது எல்லாமே இந்த கல்ச்சர்னால் நிகழக்கூடியதாக இருக்குது. அது மரணம் வரைக்கும் இன்பத்தை அனுபவித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. மேலும் போட்டி மூலியமாகவும் என்ன செய்யுது? கவனம் சிதறடிக்கப்படுது இல்லைங்களா? அல்ஹாக்கு முத்தகாசுர் என்ற சூறாவை கண்டிப்பாக ஓதி பார்க்கணும். மனுஷன் தனக்குத்தானே போட்டி போட்டு கொண்டு இருக்கிறான். அதிகம் வேணும் அதிகம் வேணும் என்று தன்னுடைய கபரை பார்க்கிற வரை அவனுடைய சிந்தனையை சிதறடித்து விட்டது இந்த போட்டி. ஸோ இன்றைக்கி பார்க்கலாம் இல்லைங்களா? லைக்ஸு, ஃபாலோவர்ஸு, பணம், பதவி, கம்பேரிசன் கல்ச்சர், வாழ்க்கையை மற்றவங்களோடு ஒப்பிடுவது. இதனால தான் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த மதிப்பை மதிப்பு எண்ணிக்கைகளால் தான் அளவிடப்படுது. எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எத்தனை லைக்ஸ் வந்திருக்குன்னு. மாறாக மதிப்பு என்பது தக்குவாவில் இருக்குங்க, இறை எச்சத்தில் இருக்குது. மரணம் வரைக்கும் இந்த ஓட்டம் முடிவதில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவில் சொல்லி காட்டுறான். ஸோ ஒரு போட்டி மூலியமாக, போட்டி மனப்பான்மை மூலியமாக என்ன செய்யுது? மனுஷனுடைய கவனம் எதில் செலுத்தப்படுமோ அதில் செலுத்தப்படலை. இன்னொன்று நேரத்தை வீணாக்குறது. வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் என்ற சூரத்தில் அஸ்ருடைய வசனங்களை படித்து பாருங்கள். முக்கியமாக 1லேருந்து 2வது வசனங்களை படித்து பாருங்கள். நேரம் அதிகமாக செலவிடப்படுகிறது, ஆனால் முதலீடு செய்யப்படுறதில்லை. எப்போவுமே பிஸியாக இருக்கிறாங்க, ஆனால் மறுமையை பற்றி சிந்திக்கிறதில்லை. உடல் சோர்வாயிடுச்சு, அவரால் எதுலேயுமே கவனத்தை செலுத்த முடியல. நேரத்தை வீணாக்கிறது தான் அவருடைய முழு இலக்காக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இந்த உலக வாழ்க்கை என்பது திசை திருப்பக்கூடியது என்று சொல்கிறோம். அமல் ஹயாத்து துன்யா இல்லா லஐபும் வலஹு. இந்த உலக வாழ்க்கை வீண் விளையாட்டும் கவனச்சிதறும் தவிர வேறு எதுவுமே கிடையாது என்று சொல்கிறான். சூரத்துல் ஹதீதுடைய 20வது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாழ்க்கையே ஒரு ட்ராமா போல் மாற்றப்பட்டுச்சு. ஆழமாக ஒருத்தர் சிந்திக்கிறாருன்னா அவரை கேலி செய்யக்கூடிய மனிதர்கள் தான் இருக்கிறாங்க. இதில் கொடுமையிலும் கொடுமை அல்லாஹ்வே மறக்க செய்கிற அளவுக்கு கவன சிதறல் இப்போ வந்துச்சுங்க. இஸ்தஹ்வத அலைஹிமு ஷைத்தானோ ஃபன்சாஹும் திக்ரல்லா. ஷைத்தான் அவர்களை முழுவதுமாக ஆட்கொண்டு விட்டான், அல்லாஹ்வை நினைவு கூறுவதை அவர்களிடம் மறக்கடிக்க செய்து விட்டான் என்று சூரத்துல் முஜாதலால 19வது ஆயத்தில் நம்ம படிக்கலாம். இப்போது மனிதன் திக்ருகளை எல்லாம் மறந்து என்ன செய்கிறான்? அல்காரிதம்களை தன்னை ஆள வைக்கிறான். இப்போ இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ், மற்ற விஷயங்கள் எல்லாம் இபாதத், அதை பற்றின சிந்தனைக்கு இது எல்லாம் இடைமறிக்கக்கூடியதாக ஆகிவிட்டது. உள்ளங்கள் எப்போவுமே பிஸியாக இருக்குது, எதை சிந்திக்கணுமோ அதை சிந்திப்பதில்லை. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வான் பண்ணுறாப்பா, நாங்கள் கவனச்சிதறலுக்குள்ளவர்களை நீங்கள் பின்தொடராதீங்கள்னு சொல்கிறான். வலா துதி மன் அகுஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா வத்தபா ஹவாஹு. என்னுடைய நினைவிலிருந்து நாம் அவனது உள்ளத்தை அலட்சியப்படுத்தியவனையும் தனது ஆசையை பின்தொடர்பவனையும் நீ கீழ்ப்படிய செய்யாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். சூரத்துல் கஹஃப்ல 28வது ஆயத்தில். இல்லைக்கு பார்க்கலாம் இல்லைங்களா? அல்லாஹ்வை நினைவு கூற உதவக்கூடியவர்கள் யார்? உலமாக்கள். அவருக்கு பதிலாக பிரபலங்கள் என்ன செய்கிறாங்க? மக்கள் பின்பற்றுகிறார்கள். நம்முடைய மனோ இச்சை தான் சரியான வாழ்க்கை முறை என்று கருதப்படுகிறது. அல்லாஹுடைய வழிகாட்டல் பொது கருத்துக்கு முரணாக இருந்தால் அல்லாஹுடைய வழிகாட்டுதலே தூக்கி போடக்கூடியவர்களுக்கு மனிதர்கள் ஆயிட்டாங்க. மேலும் ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம் இல்லைங்களா? 2 நியமத்துக்களை மனிதர்கள் பொடுபோக்காக இருக்கிறாங்க. ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஃப்ரீ டைம். ஸோ நம்முடைய முழு ஆரோக்கியம் செல்ஃபோன் ஸ்க்ரீனில் வீணாகிட்டு இருக்குது. ஓய்வு நேரங்கள் எல்லாம் அர்த்தமற்ற விஷயங்களில் செலவிடப்படுது, கழிகிறது. ஸோ இந்த கவன சிதறல் கலாச்சாரம் என்பது ஒரு சாதாரண பொழுதுபோக்கு மட்டும் இல்லைங்க. மனுஷனை சிந்திக்காமல், தௌபாவை செய்யாமல், மறுமைக்கு தயாராகாமல் இருக்க திட்டமிட்டப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு நவீன அலட்சியம் என்று சொல்லலாம். இதற்கு பின்னாடி பெரிய பிஸ்னஸே நடந்துகிட்ருக்குது, நமக்கு அதுக்கு தெரியல. முன்னெல்லாம் தங்கத்தை விற்பாங்க, வெள்ளியை விற்பாங்க. இப்போ நம்மளுடைய அட்டென்ஷன் தாங்க பிஸ்னஸோடைய ப்ராடக்டே. பல கம்பெனி, பல சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், மீடியாக்கள் எல்லாமே என்ன செய்யுது? நம்மளுடைய அட்டென்ஷனை நம்மளுடைய கவனத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இது தெரியாமல் நம்ம என்ன செய்கிறோம்? அவங்களுக்கு நம்ம கஸ்டமராக ஆகி கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? காமெடி ஆகட்டும், மீம்ஸ் கல்ச்சர் ஆகட்டும், ஒரு ஹசில் மைண்ட் செட் ஆகட்டும்,
இன்ஃப்ளூயன்சர்ஸோட லைஃப் ஸ்டைல் ஆகட்டும், ஃப்ளாஷ் சேல்ஸ் என்று போடுவாங்க, லிமிட்டெட் டைம் ஆஃபர்னு போடுவாங்க. மேலும் வந்து ஒரு பக்கம் மியூசிக் கல்ச்சரு, வீடியோஸு தொடர்ந்து. இதற்கான சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரான்லேயும் சுன்னாலையும் கவனத்தை மீண்டும் அல்லாவின் பால் நாம் திருப்பணும். அல்லா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாவுடைய திக்ரை கொண்டு தான் உள்ளங்கள் அமைதியாகும். ஸோ அதை நம்ம வளர்த்து கொள்ளணும். தினசரி திக்ர் செய்யறதுக்கு நேரத்தை ஒதுக்கணும். அப்போ மொபைல் சுவிட்ச் ஆஃபில் இருக்கணுங்க. மேலும் மகரிஃப்க்கு பிறகு திக்ர் செய்யக்கூடிய பழக்கம். மேலும் எதையெல்லாம் நம்முடைய கவனத்தை தொடர்ந்து திசை திருப்ப அதையெல்லாம் தூரமாக்க வேண்டும். இன்ன சொலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர் என்று சொல்கிறான். நிச்சயமாக தொழுகை வந்து மானக்கேடான விஷயங்களை விட்டும் தீமையை விட்டும் என்ன செய்யுது, ஒருத்தவனை தூரமாக்குது என்று. ஸோ தொழுகைக்கு முன் நம்ம சுன்னத்தான தொழுகைகள் தொழ வேண்டும். அப்போ தான் நிஜ தொழுகையில் வந்து கவனம் என்பது வரும். சூறாக்களை வந்து பொருள் உணர்ந்து தொழணும். எப்போவுமே பொருள் தெரியாமலே தொழுதுட்டு இருக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய கடைசி தொழுகை என்ற உணர்வு நமக்கு இருக்கணும். ஸோ தொழுகையை வந்து கவனத்திற்குரிய பயிற்சியாக நம்ம மாற்றணும். ஆனால் பலருக்கும் இன்று கவன சிதறல் தான் ஏற்படுது தொழுகையில். அந்த பிஸ்னஸ் நினச்சிட்ருப்பார், இது என்ன ஆச்சுன்னு நினச்சிட்ருப்பார். மேலும் நேரத்தை வந்து அல்லாஹ் கொடுத்த அமானத் என்று நம்ம கருந்தணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்களே, 2 நியமத்துகளை பலரும் வீணாக்குகிறார்கள் என்று. நம்ம வீணாக்கக்கூடாது. நம்மளுடைய திட்டம், ஒரு நாளுடைய திட்டமே தொழுகையை மையமாக இருக்க வேண்டும். லுஹருக்கு அப்புறம் இதை நான் செய்வேன், அசருக்கு அப்புறம் இதை நான் செய்வேன், மகரிஃப்க்கு அப்புறம் இதை நான் செய்ய மாட்டேன் என்ற விஷயங்களை நம்ம கணக்கிடணும். சமூக ஊடகத்துக்குன்னு நேரத்தை குறைச்சி பயன்படுத்தணும். மேலும் மௌனத்தை மீண்டும் வாழ்க்கையில் கொண்டு வரணுங்க. வதுக்குர் ரப்பக ஃபி நஃப்ஸிக ததர்ருஅன் வ ஹீஃபத்தன். உன்னுடைய உள்ளத்தில் பணிவோடு பயத்தோடு உன்னுடைய இறைவனை திக்ர் செய் என்று அல்லாஹ் சொல்கிறான் இல்லைங்களா. நினைவு கூறு என்று சொல்கிறான். தினமும் 10 நிமிடம் அட்லீஸ்ட் முழுமையாக அமைதியாக இருங்க, அது போதும். பயணத்தில் மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணாங்க, சிந்திங்க, அதிகமாக ததப்பூர் செய்யுங்க, அல் குர்ஆனை தஃபக்கூர் செய்யுங்க, அல்லாவுடைய படைப்பை கொண்டு அல்லாவுடைய மகத்துவத்தை அறிய முயற்சி செய்யுங்க. தௌபாக்கென்று நேரம் ஒதுக்குங்க, என்னென்ன பாவம் செஞ்சோமோ. குர்ஆனை ததப்பூர் செய்யுங்க. கிதாபுன் அன்சல்நாஹு இலைக்க முபாரக்குன் லி யத்தப்பரு ஆயாத்திஹி. ததப்பூர் செய்யுங்கன்னு என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த குர்ஆனை சிந்தியுங்கள் என்று சொல்கிறான். ஸோ வந்து குறைவான ஆயத்தை எடுத்துக்கொள்ளுங்க, ஆழமாக சிந்திங்க. நம்ம லைஃபோடு அதை எப்படி கனெக்ட் பண்ணலான்னு யோசிங்க. தினமும் ஒரு குர்ஆனுடைய ஒரு கருத்தை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துங்க. வெறும் ஓதிக்கிட்டே போனால் எந்த மாற்றமும் வராதுங்க. அதை புரிந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அமல் செய்யறதுக்கு அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன, அதுக்கான உஸ்தாதுமார்கள் என்ன, புத்தகங்கள் என்ன, அதை அணுகுங்க. அடுத்தது தேவையை கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கோங்க. நஃப்ஸை அடக்க கற்றுக்கோங்க. அம்மா மன் காஃப மகாம ரப்பி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா என்று அல்லாஹ் சொல்கிறான். இறைவனை அஞ்சி நஃப்ஸை அடக்கியவனுக்கு பெரிய கூலி இருக்குது. சுன்னத்தான நோன்புகளை வைங்க, அது உள்ளத்தை கட்டுப்படுத்த உதவும். பொழுதுபோக்கை குறைச்சி கொள்ளுங்கள். சுய கட்டுப்பாட்டு பயிற்சியை வளர்த்து கொள்ளுங்கள். அடுத்து நல்ல தோழமையை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு மனுஷன் தன்னுடைய நண்பனுடைய மார்க்கத்தின் மீது இருக்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க. அபுதாவுதில் வரக்கூடிய ஹதீஸ். உங்கள் கவனத்தை திசை திருப்பாத நண்பர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். பயனுள்ள உரையாடல்களில் ஈடுபடுங்கள். பயனுள்ள அறிவு வட்டங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறுமை உணர்வை தினமும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். சூரத்துல் ஆல இம்ரானில் நம்ம பார்க்கலாம். தினமும் மரண நினைவு உங்களுக்கு வர வேண்டும். துவா செய்ய வேண்டும். கபிர்ஸ்தானை போய் சந்திக்கணும், கபர் ஜியாரத் செய்யணும், அந்த துவாவை செய்யணும். அஸ்லாம் அலைக்கும் அஹ்ல தியாரி என்று உலக இலக்குகளை மறுமையோடு இணைக்கணும். எப்போவுமே வாழ்க்கையை வந்து இபாதத்துடைய மையமாக மறுசீரமைக்கணும். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஜின்களையும் மனிதர்களையும் நான் என்னை வணங்குவதற்காக படித்தேன் அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் தாரியாத்தில். ஸோ வந்து நம்மளுடைய வேலையே இபாதத்தாக மாற்றணும். குடும்பத்தை அமானத்து என்று நினைக்கணும். ஓய்வு நேரத்தை பயனுள்ளதாக செயல்படணும். ஸோ கவன சிதறலை எதிர்க்க புதிய ஆப்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லைங்க. அல்லாஹ்வுடைய நினைவு, ஒழுங்கு, கட்டுப்பாடு, மறுமை உணர்வு, இதுவே போதும். ஸோ நம்மளை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நம்ம ஏமாந்துட்டு இருக்கிறோம் என்பதை நம்ம முதல்ல உணரணும். ஸோ இந்த சோஷியல் மீடியா விஷயங்கள்லாம் விட்டு அதிகமாக தூரம் ஆகணும். கவனத்தை ஒரு நேர்கோட்டில் கொண்டு வரணும். அதுக்கு குர்ஆன் சுன்னாலேருந்து பல நமக்கு வந்து நிறைய கைடன்ஸ் இருக்குங்க. சூரா அஸ்ர் வந்து இதுக்கு பெரிய ஒரு மறுப்பு கொடுக்குதுன்னு சொல்லாங்க. வல்லஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர். நம்ம எல்லாருமே மனப்பாடம் செஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் பலரும் அது பொருளை புரியவில்லை என்று தான் சொல்லணும். ஸோ வந்து காலத்தை பற்றி அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான் இல்லைங்களா. ஸோ கவனச்சிதறில் முதல்ல பலியாகிறது இந்த காலம் தான். நேரத்தை கொல்றதுக்கு தான் இப்போ எல்லா ஆப்ஸும் எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸும் வந்துருச்சு. ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன் கல்ச்சருக்கு முழுமையான எதிர்ப்பாக சூரத்துல் அஸ்ர் இருக்குது இல்லைங்களா. ஸோ தக்காசுரம்னு சொல்லலாம் இல்லைங்களா. அதிகம் வேண்டும் வேண்டும் என்ற போட்டி வந்து உங்களை சிதறல் செய்து விட்டது கவனத்தை. ஸோ பர்டிகுலராக ஒரு சூறா பார்க்கணுன்னா சூரத்துல் அஸ்ர் தான் நம்ம சொல்லலாம் இல்லைங்களா. முக்கியமாக 3 ஆயத்துகள் நவீன காலத்துடைய சிதறல் பண்பாட்டுடைய
முழு வேரையும் அகற்றக்கூடியதாக இந்த சூறா இருக்குது. காலத்தின் பேரில் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான்னா காலம் எவ்வளவு முக்கியமானது என்பதை பாருங்கள். ஏன்னா நேரம் நம்மளுடைய முக்கியமான அமானத்தாக இருக்குது. ஏன்னா இந்த கவன சிதறல் கலாச்சாரம் நம்மளுடைய நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக திருடுது என்று சொல்லலாம். ரீல்ஸ் மூலியமாக, ஸ்க்ரோலிங் மூலியமாக, வீடியோக்கள் மூலியமாக, யூடியூப் மூலியமாக நேரம் கரைந்து கொண்டே இருக்கிறது. மனுஷன் எதை உணரணுமோ வாழ்க்கையில் முக்கியமாக அதை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நம்மளுடைய நேரம் திருடப்பட்டு கொண்டு இருக்கிற அப்போ அந்த நேரத்தை சரியாக நம்ம நிர்வகிக்கணும். இன்னல் இன்சான் லஃபி ஹுசர், இதுதான் நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். முழுமையான இழப்பு இந்த ஹுசர் என்பது. ஈமான் இருந்தாலும் ஒரு திசையில் நம்ம பயணிக்கலை என்றாலும் நமக்கு இழப்பு தாங்க. நான் பிஸின்னு சொல்கிறதுல எந்த பலனும் கிடையாது. நான் நல்லவன் சொல்கிறதுல எந்த பலனும் கிடையாது. நம்மக்கிட்ட எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் தகவல் அதிகமாக இருக்கிறது நம்மளை மாற்றிடுது. புரியுதுங்களா? ஸோ கவன சிதறல் என்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய இழப்பாக இருக்கிறது. இல்லல்லதீன் ஆமனு என்று அல்லாஹ் சொல்கிறான். யாரை தவிர ஈமான் கொண்டவர்கள், வஅமிலு சாலிஹாத், சாலிஹான அமல் செய்பவர்கள், மேலும் தாவா செய்பவர்கள், தாவா செய்யும்போது அதிலிருந்து வரக்கூடிய துன்பத்தை சகித்து கொண்டவர்கள், பொறுமையாக இருந்தவர்கள். இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட முஸ்லீம் என்ற ஐடென்டிட்டி இருக்குது. பல கவர்மெண்ட் ப்ரூஃபில் முஸ்லீம்ஸ் என்று இருக்குது. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஈமான் இல்லை. ஈமான் அவங்களுடைய வாழ்க்கையை இயக்கவில்லை என்று சொல்லலாம். மார்க்கம் அவங்களுக்கு ப்ரியாரிட்டியாக இல்லை. இந்த டிஸ்ட்ராக்ஷன் கல்ச்சர் ஈமானை செயலற்றதாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது. ஸோ இந்த சூறா என்ன சொல்லுதுன்னா, நல்ல எண்ணம் மட்டும் போதாதுங்க, நல்ல செயல் ரொம்ப முக்கியம் என்று சொல்கிறது. இன்றைக்கி நவீன காலத்தில் திட்டங்கள் நிறையா இருக்குது நிறைய பேர்ட்டு, ஆனால் செயல் ரொம்ப குறைவாக இருக்குது. இன்ஸ்பிரேஷன் நிறையா இருக்குது, ஆனால் டிசிப்ளின் கம்மியாக இருக்குது. லைக் ஷேர் நிறையா இருக்குது, ஆனால் அது எந்த விதத்துலையும் இவங்களுடைய வாழ்க்கையை, சுய வாழ்க்கையை மாற்றவில்லை. ஸோ கவன சிதறல் கல்ச்சர் என்பது செயல்பாட்டையே முழுமையாக என்ன செய்யுது, அழிக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி எல்லாருமே சேஃப் டாபிக்ஸை தான் பேசுகிறாங்க இல்லைங்களா? யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். சீரியஸான ரிமைண்டர் எல்லாம் அன்ஃபாலோ செய்யப்படுகிறது. டிஸ்ட்ராக்ஷன் கல்ச்சர் இந்த உண்மையிலேருந்து, ஹக்கிலேருந்து என்ன செய்யுது, மக்களை தூரமாக்குது. உண்மை என்பது தனிப்பட்ட விஷயம் கிடையாதுங்க, அது மாறாக ஒரு சமூக பொறுப்பு. அதுதான் நல்லா சொல்கிறேன், வத்தவா சோபில் ஹக்கி, உண்மையை ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உபதேசம் செய்து கொள்ளுங்கள் என்றான். பொறுமையை மேற்கொள்ள சொல்லிக்கிறான். ஏன்னா சத்தியத்துடைய பாதை என்பது மெதுவாக தான் ரீச் ஆகக்கூடியது. ஸோ அதில் நிலைத்த கவனம் தேவை. வத்தவா சோபி சபர், இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வேணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு விஷயம் செஞ்சால் உடனே இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் வேணும்னு. ஸோ இந்த கவன சிதறல் என்பது பொறுமையை முழுமையாக கொன்றுவிடக்கூடியதாக இருக்குது. ஷாஃபி ரஹிமல்லா சொன்னாங்க இல்லைங்களா, இந்த சூறா மட்டும் இறங்கி இருந்தால் கூட மனிதர்களுக்கு இதுவே போதுமானதாக இருந்திருக்கும் என்று சொல்கிறாங்க. ஏனென்றால் மனித இழப்புடைய முழு காரணமும் தீர்வும் இதில் முழுமையாக இந்த சூறாவில் வரையறுக்கப்பட்டிருக்கு. ஸோ மனிதனை பிஸியாக்கக்கூடியது இந்த கவன சிதறல் பண்பாடு. சூரத்துல் அஸ்ர் மனிதனை விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு நம்ம அனைவரையும் ஸோ இன்றைய விழித்து கொள்வோம். இது போன்ற இந்த டிஸ்ட்ராக்ஷன் கல்ச்சர்லேருந்து நம்ம தூரமாகும். ஏன்னா இந்த கவன சிதறல் நம்மளுடைய மறுமையுடைய எண்ணத்தை மறக்க செய்யக்கூடியதாக அல்லாஹ் சுப்ஹானஹு நம்ம அனைவரையும் பாதுகாப்பான. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.